வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க, கடைக்கு போனால் நம்மலாம் சாப்பிட்ணுன்னு நினைக்கிற ரொம்ப டேஸ்டியான கட்லெட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க, இது என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய ஸ்வீட் பொட்டேட்டோவை இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ தோலை உரிச்சிடலாம். தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா மசிச்சு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நார் மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் வெளியே எடுத்துடலாம். மசிச்சாச்சு. இப்போ இதை தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் மைதா மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு மாவு போட்டால் கூட ஓகே தாங்க, நல்லா வரும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கணுங்கிற அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினா கூட போதுங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கேரட்டு, ஒரு 5-6 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் உள்ளே கொட்டி நல்லா பச்சை வாசனை போக வதக்கலாம். உப்பு ரொம்பவே குறைவாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோவை உள்ளே சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கரண்டியில் ஒட்டி இருக்கிறதுல இந்த மாதிரி இன்னொரு ஸ்பூனை வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா கிளறிக்கலாங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கில் பண்ணுறதை விட சக்கரவள்ளி கிழங்கில் பண்ணுறது இன்னமும் ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கொத்தமல்லி தூவி ஒரு கிளறிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ ஆறிடுச்சு. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு உருண்டைகளாகவோ அல்லது ஓவல் ஷேப்லேயோ அல்லது ரவுண்டாகவோ பண்ணிக்கலாம். நான் இதை ஒரு குழி மாதிரி பண்ணி நடுவில் கொஞ்சமாக சீஸ் வைக்கிறேன். இந்த டேஸ்ட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அப்படி பண்ணுறேங்க. சீஸ் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்லேயும் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கலக்கி வச்ச மாவு ரெடியாக இருக்குது. மேலே கோட்டிங்க்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம பண்ணி வச்ச கட்லெட்டை இந்த மாதிரி மாவில் துவைச்சு பிரெட் க்ரம்ஸில் உருட்டி எடுக்கலாங்க. பார்த்திங்கன்னா இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் மத்தியானத்தில் ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாக்க ஈவினிங்கில் டக்குன்னு எடுத்து போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு. இதை நீங்கள் எண்ணெயிலையும் போடலாம், இல்லைன்னாக்க லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம உள்ளே வச்சுருக்கிற சீஸ் வந்து பொறுமையாக வெந்து சூடு ஏறி மெல்ட் ஆகும். இல்லைன்னா மேலையெல்லாம் வெந்துடும், உள்ளே வந்து வேகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு எல்லாம் ஈக்குவலாக வெந்ததுக்கப்புறம் வெளியே எடுக்கலாங்க. பார்த்திங்கன்னா இப்போ நான் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. எண்ணெயை வடிச்சிட்டு வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நான் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணதை போடுறேன். பொறுமையாக வெந்தால் தான் உள்ளே இருக்கிற சீஸ் நமக்கு மெல்ட் ஆகும். நான் ஏற்கனவே சொன்னது போல தான். மேலே பிரெட் க்ரம்ஸால் நம்ம கோட்டிங் பண்ணியிருக்கிறதால நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ ஒவ்வொன்றா வெளியே எடுக்கிறேன் நான். அவ்வளோதாங்க, ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட்டு ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.